அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பிள்ளையார்கிட்ட வச்சு கொண்டாந்துட்டு அப்புறம் 7 மணிக்கு போந்தானே கஷ்டப்பட்டு மலை ஏறி கொண்டு போயிட்டு இந்த காணிக்கையை கட்டுற நேரத்துல கட்டாயம் உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சீங்களோ அது வந்து உங்களுக்கு வச்சுக்கிட்டு பழத்தோட வச்சு அப்படியே வேண்டுறாங்க. வேண்டிட்டு அப்படியே வந்தாச்சு. வெளியில 3 பேரும் சுத்தியாச்சு. அப்படியே தேங்காய் வச்சுட்டு காணிக்கை கட்டிட்டு வராங்க. கதிர்காமம் போயிட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. கதிர்காமத்துல கட்டாயம் நடக்கும். ஆனால் இந்த சிஸ்டமா போகணும் வச்சிருக்கோம். வீட்டு சாமி படத்துக்கிட்ட வச்சிருக்கோம். எங்க போயிட்டு வந்திருக்கு முருகன் இருக்கிற கருவறைக்கு போன தேங்காய் எங்கே போகுதுன்னா எங்க வீட்டுக்கு போகுது. வீட்டில் கொண்டு போயிட்டு வச்சு ஒரு வருஷம் நீங்கள் 1 வருஷத்துக்கு பிறகு வர்ற நேரத்தில் அந்த தேங்காய் கொண்டு வந்து மாணிக்கங்களை விட்டுட்டு திருப்பி ஒரு தேங்காய் கொண்டு போயிட்டு முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. சக்தி உமை பாலனே முருகா, சக்தி உமை பாலனே முருகா. மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா
மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கடலானாலும் மணிகை மலையில் கல்லாவே, கல்லானாலும் மணிகை மலையில் கல்லாவே. பகுலானாலும் அருளால் பூவாவே, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, மரமானாலும் பழமுதிர் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே. மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே. சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே. அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே, அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே. தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. முருகா முருகா முருகா
சரி கொஞ்சம் தான் இருக்கு அதனால எதுவுமே சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணலே தந்து வைத்தான் ஆறுதலை. இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் ஆறுதலை. ஓ சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். நல்லவர் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்றேன் முருகனிடம். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி மலையாண்டி
வேல் வீரவேல் அரோகரா 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 அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பாசம் அகல்கதையா உந்தன் மேல் நேசம்
வாழ்க்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா அழகா இருக்கிறது அதை போயிட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அந்த பழம் பழமது சோலையில் முதிர்ந்த பழம் ஓம் ஸ்ரீ மகாதேவ் பழமது சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவாக்கையான பழம் பக்தி பசியோடு வருவாக்கையான பழம் நமோ நமः திதிநானாவித சுபநிதான சுபநட்சத்திரேன திருத்தணிமலை மலையாள சகுடும்பாடாம் விஜயகிருஷ்ணன் இது டிங்கடாகவே இருக்கணும் மனக்கோயில் கொஞ்சமில்லை திருத்தணிமலை மீது முருகா சரவண பவனியே காசு கொடுத்து உங்களுக்கு ஐயா ஒரு வேலை செய்வாங்க. ஐயா ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று இருக்கு. திருக்கை வேர்ல கட்டிவிட முடியும். அந்த 2 காரணங்கள், அதாவது முக்கியமான காரணங்கள் இருந்தால் நேர்த்தியை கட்டித்தாங்க உள்ளுகளை கட்டிவிட முடியும். அது மட்டுமல்லாது கதிர்காமத்தில் பொதுவாகவே நீங்க எப்போ வந்தாலும் திருநீர் பார்க்குறீங்க. ஆனாலுமே
எல்லாரும் வாங்கிட்டு போறதுனால நம்ம திருநீர் வாங்கிட்டு போறோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே பசுவோட ஸ்தானத்துல செய்யற திருநீர் தான் இங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனாலுமே கதிர்காமத்துல வந்து முருகப்பெருமானுடைய கைப்பட்டு முருகப்பெருமானோட தடைகளை நீக்கக்கூடிய அரிய வகை மண் தான் திருநீர் மலையிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிற விபூதி பிரசாதம். ஆகையால முருகனுடைய தடங்களை நீக்கப்பட்ட அந்த மண்ணை வந்து சாதாரண மக்கள் நம்ம நெற்றியில பூசும்போது சகல தோஷங்களும் கண்ணூர்களும் நாவூர்களும் நிவர்த்தியாகும் அப்படி நம்பிக்கையால தான் அந்த மண்ணை வந்து இங்க பிரசாதமா கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மகிமை இருக்கபடியால தான் கதிர்காமத்துக்கு போனீங்களே திருநீர் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. ஆகையால இங்க பூஜையில வைக்கப்பட்ட திருநீர் இருக்கிறது. நீங்க கடையில நீங்க வாங்காம நீங்க இங்கே வாங்கிக்கொள்ளுங்க. அது பிரசாதமா இருக்கும். ஆகையால திருநீர் தேவையான வாங்கிக்கொள்ளுங்க. உள்ளுக்க இருக்க மூலவரை நீங்க எந்த காலப்பகுதியில் வந்தாலும் பார்க்க முடியாத அடிவர்களுக்காக இந்த மாதிரியான ஆறுமுக சண்முகனுடைய படம் இருக்கிறது. வீட்டுல வியாபார சாதனங்களை வாங்கலாம் வச்சுக்கிறதுக்காக உங்களோட பேர்ல பூஜை பண்ணி வள்ளிய திருமணம் பண்ணிட்டு தெய்வான இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அந்த வள்ளியம்பாளோட சாபத்துக்கு நாங்க இலங்கை நாட்டில் எல்லா மக்களுக்கும் கொடிய நோய் வந்துடும். அப்படி எல்லா மருத்துவர்கிட்டையும் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கான அந்த நோய் குணமாகாத போது அதாவது கிரிவிகாரி அப்படின்னு சொல்ற இடம் வந்து தேவ மகேந்திரபுரம் அப்படின்ற சூரனுடைய கோட்டை இருந்தா சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து சிங்கமுகன் அப்படின்ற சூரனுடைய தம்பியோட கணக்கு வெட்டப்பட்ட அவர் ரத்த துளிகள் நிலத்துல இருந்த எல்லா ரத்த துளிகளும் புதுசா அசுரர்கள்லாம் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவர் யோசிச்சாரா முருகனுடைய மேல்பட்டு கால்பட்டு இவங்களே அழிஞ்சு போன ஒரு மண் இந்த இடத்துல இருக்கிறது. ஆகையால நோயினாலும் கொடியது அசுரனாலும் கொடியவன் இருந்தும் அந்த மண்ணை வந்து வாயில போட்டு தண்ணி குடிக்க சொல்லுவோம். சில நேரம் உடம்புல பூசிக்க சொல்லுவோம். அப்படி பூசும் போது மாதிரி இந்த நோய் வந்து குணமாகுமா அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை கொடுத்து எல்லாருமே உடம்புல பூசினவங்களுக்கும் அதை வாயில போட்டு தண்ணி குடிச்சவங்களுக்கும் முற்றுமுழுமே இந்த நோய் இல்லாம போடுது. ஆகையால யாழ்ப்பாணத்துல அந்த நோய் வந்த பிறகு அங்கிருந்து வந்த மக்கள் பாத யாத்திரையே வந்து அந்த மருந்து வாங்கிட்டு போயிட்டு ஊர் மக்களுக்கு மருந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டிங்களா பொட்டுக்கடலையோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க இந்த திருநீரை வாங்கிட்டு போயிட்டு ஊர் மக்களுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். திருநீர் அதனால திருநீர் தேவையான வாங்கிக்கொள்ளுங்க. வேற யாரும் நீதி கட்டுறதா கட்டிட்டாங்க. வேற யாரும் நீதி கட்டுறீங்களா? இதோட ஸ்டோரி தலைப்புராணம் இல்லையா? தலைப்புராணம் இல்லாம இல்லை. தலைப்புராணம் இருக்கிறது. அந்த சப்ஜெக்ட் இருக்கிறபடியால நான் கதிர்காலத்துக்குன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா படிக்கிறேன். இல்லாட்டி எனக்கு ஒரு மண்ணு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இங்கே வந்தால் நிறைய இந்தியாவிலேருந்து வரவங்க கேட்பாங்க, ஐயா நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்தோம், உள்ளுக்கு மூளை வர காட்ட மாட்டேங்கிறீங்க, எங்கள் ஊர்லலாம் அவ்வளோ பெரிய காப்பிக்கிறாங்க, நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்போ இங்கே வந்து பணம் கொடுக்குறனாலையோ பூசை தட்டு கொடுக்குறனாலே கடவுள் நம்ம ஒரு நாள் பார்த்து செஞ்சவங்க யாருனாலையும் இல்லை. அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒருத்தர் கடவுள். இதை வந்து யாரும் உணர மாட்டுறாங்க. ஐயாங்களை கூட நான் எனக்கு தெரியும் குறிப்பிட்ட ஐயாங்க சில பேர் சில நான் உங்கள் முன்னுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிறவில செஞ்ச பாவத்தின் பலனா அதாவது முன்னே கடவுளை கண்டுக்காம கடவுளுக்கு தேவையில்லாத அடிக்கிறாங்க, கோயில்களை உடைச்சி அப்படியெல்லாம் பண்ணவங்க தான் இந்த பிறவில வந்து குறுக்கலாக பிறப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்க சுத்த முடியாது. இப்போ நீங்களாவது டவுசர் போட்டு எங்களுக்கு டவுசர் போட்டு போக முடியுமா? நீங்கள் எங்கேயாவது ஒரு கடையில் போயிட்டு வேணுங்கிற சாப்பாடு சாப்பிடலாம். எங்களுக்கு அப்படி அப்படியே சாப்பிட போனாலும் கூட அதை யூடியூப்பில் போட்டுருவாங்க. அப்போ ஒரு நீங்கள்லாம் இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லோரும் குழந்தைங்களோட இங்கே வந்துருக்கீங்க, கல்யாணம் இங்கே கோயிலுக்கு வந்துருக்கீங்க. ஏன் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் கொடுத்த பிறகு நீங்கள் எல்லாம் இங்கே வரீங்க. இதே என் குழந்தைக்கு லீவு கொடுத்தா நான் போக முடியுமா? அவளுக்கு அப்போ லீவ் வச்சு நான் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா எல்லாம் இங்கே வருவீங்க. ஒரு திருவிழா ஜேன்னு நடந்துக்கிட்டு இருக்கும், நான் தேரில் போய்கிட்டு இருப்பேன். ஆனால் மற்றவங்கெல்லாம் பிள்ளையோட வடை முடிச்சுட்டு அப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குது. ஒரு தேவை வீட்டுக்கு போக முடியாது, ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்ற முடியாது, நினச்ச மாதிரி சவரம் பண்ணிக்க முடியாது, கட்டெலாம் வச்சுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரியான கடவுளை முப்பிறவில் கண்டுக்கு குறுக்குன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எனக்கு ஆடம்பரம் வந்து அப்படின்னா சில பேர் வருவாங்க, திருநீர் கூட வாங்கி பூசிக்கொள்ள மாட்டாங்க. இந்த கையில் வாங்கி பூசணுன்ற அவசியத்தை உடையவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னால் அவங்க கேட்குற அளவு இருக்கும், மதிக்கிற அளவு இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் சாதாரண நான் இதுக்காக சொல்லலை, ஒரு குருக்களோட தகமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நாள் தப்பு பண்ணலாம். இந்த அண்ணாவுக்கு தெரியும், நான் வரும்போது தான் ஏதாவது சொல்லித்தான். ஏன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து வயிற்றுலேருந்து வெளியில் வந்த பிறகு யார் கையில் கொடுத்தாங்க? அம்மா கையில் வரணும். அந்த குழந்தைய வந்து அசுத்தம் யோசிக்காமல் தொடச்சி க்ளீன் பண்ணி அம்மா கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சு அவங்க வழி நடக்கும். அதுக்கு பிறகு தான் அவங்க எக்ஸாம் வச்சு அந்த நேரத்துக்கு வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஏன்னா அவன் வந்து நோயாளின்னு பார்க்காம அப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ சுமலை தாய் அப்படின்னு ஒரு நேசிங்க்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்தோம், அது 6 வருஷம் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் வந்தது தான் குழந்தை, வயிற்றுக்குள்ளே இருந்தால் அது சிசு. அப்படியேப்பட்ட சிசுவை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு குருக்களை திருமணம் பண்ணி அவரை வந்து இதில் போக முடியும்.
ஒரு அம்மாவாலே முடியாது. அதனால தான் வயிற்றுல வச்சு தொப்புள் கொடி மூலமாக சாப்பாடு போகுது. அந்த தாயாலே முடியாத ஒருத்தர் கடவுளாக நினச்சி நம்மளை உள்ளுக்குள்ள அனுப்புகிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அந்த அந்த மனசே யாருக்கும் வராது. இப்படி ஐயா மாதிரிலாம் ஐயா நீங்களே பண்ணித்தாங்க, இல்லையா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கூட அந்த அந்த மனப்பாங்கு இல்லை, செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில பேர் மட்டுமே அதை ஒத்துக்கிட்டு நாங்கள் செய்கிறோம். அது வந்து பெரிய பாக்கியம். அப்போ நான் அதை தான் சொல்லுவேன், என்னன்னா அந்த மாதிரி இடத்துல அந்த குருக்கள் இருக்காரா? நம்ம போகிற கோயில்கள் எல்லாம் மகத்துக்காக திருவிழா நடக்குதே தவிர பக்திக்காக ஒரு கோயில் திருவிழா நடக்க நான் பார்க்கல. திருவிழா இப்போ நடந்தால் கூட கதிர்காமத்து திருவிழா காலங்களில் பக்தியை பார்க்கலாம். ஏன்னா யாத்திரையாக வர யாருமே பட்டு சாரி கட்டிட்டு வர மாட்டேன், யாருமே லெகின்ஸ் ட்ரவுசர் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வர மாட்டேன். நடந்து வரும்போது அவங்க எப்படி ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு காட்டுக்குள்ளேருந்து வந்தால் எப்படி வருவாங்களோ அப்படியே தான் வருவாங்க. ஏன்னா அவங்களோட சேர்ந்து முருகனும் வருவார் அந்த கோலத்தில். முருகன் அந்த அழகான கடவுள்னு சொன்னால் கூட யாத்திரையாக வரும்போது சும்மா கந்தலான வேட்டி கட்டிட்டு வருவாங்க. இப்படி வர அடியவர்களுக்கு மனிதனோட மனிதான் முருகன் வருவாங்க. அப்படி வரும்போது யாராவது பார்த்தா தான் உண்டு அப்படி. அதனால தான் பாத யாத்திரை. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் இவன் இடத்துல இருக்கிறேன், நான் முழுத்தாந்துக்கு தானே போகிறேன், நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டேங்க. அதுதான் உள்ள பிரச்சனை. நாங்களாம் வந்தால் கூட சாமின்னு தேடி வரணும் நம்ம இருக்கணும். அது ஏன்னா அந்த சில விஷயம் சொல்கிறபடி அது சில குறுக்கமான பிடிக்காது. அவர் இப்படி சொல்லிட்டாரு, ஐயா அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தாரு. ஏன்னா எல்லாரும் யாரும் முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஒரு திருப்தி தான் ஐயா இன்னைக்கு வந்தோடனே தேடிக்கிட்டு வாதில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா. ஜெயராஜன்னா கூட வந்தால் கூட அவர் தான் சொல்லுவார், அன்றைக்கி கவிலித்துக்கு செலவு வைக்கணும்னு சொல்லுவோம். ஓகே நம்ம வப்போ சாச்சு இந்த மாதிரி நம்ம சொன்னால் கேட்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாட்டீங்கன்னா டவுனுக்கு போனால் கூட எனக்கு சரியான பயமாக இருக்குது. ஜிம்முக்கு போகக்குள்ள டவுசர் போட்டு போகிறோம் நைட்டு 8 மணிக்கு நேரம் பேய் வர டைம் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஏற்சோம். ஏன்னா அந்த டவுசர் போட்டு போனால் கூட நம்மளை வந்து கணக்கு எடுக்கணும். ரொம்ப பயம். ஏன்னா அது நம்ம தானே டீசெண்டாக இருக்கணும், நம்மளை தானே பார்க்கணும் அப்படின்னு இல்லை. அந்த கருவறைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும். எனக்கு டவுசர் போட்டு போகிறோம், நான் கூட இப்போ போகல டவுசரை போட்டு போயிடலாம், அது பெருசு இல்லை. ஆனால் வெடிட்டுக்கு அந்த சாமின்றது மட்டும் இல்லாமல் எப்படி தானே சச்சின் சாமின்றது ஒரு தப்பு. ஏன்னா நம்ம போகிற ஹோட்டல் எப்படின்னு தெரியாது இல்லை. அப்படி சில விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, சில பேர் वीडियो कॉल है, वीडियो करना है, काट के वीडियो करना है। हाँ ஒரு பாய்னு காட்டுங்க எல்லாரும். கத்திரக்க மாட்டேன் பாய். ரைட். எப்படி இவர் சின்ன தம்பியா தான் இடத்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு. படம் எடுக்கிறது இப்படி வச்சுக்கிறேன். அப்பதான் படத்துல நல்ல கலர் வரும். மச்சா முன்னுக்கு இந்தா வத்துருக்கேன் இது நான் வீடியோ பண்ண தண்ணி குடிக்கிற சாமி தண்ணி குடிக்கிற மாதிரி மலைக்கு போயிட்டு வந்து தாகத்தில் தண்ணி குடிக்கிறாரு. அப்படி தான் இது பண்ணணும். அந்த நேரத்தில் இதில் போட்ட சாப்பாடு வேசையில் அதுவும் இருக்காரு அவராட்டம்
பனிமலை